விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Astrovit.com இந்தியாவின் நம்பர் 1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம். இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த நாடு இஸ்லாம் நாடாகணும், இல்லை இந்த நாடு அந்த நாடாகணும், இது கிறிஸ்தவ நாடாகணும், இது நமக்கு தேவையில்லை. நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கெட்ட மனிதனை ஒரு தண்ணியில் முக்கி எடுத்து இனிமேல் இந்த பாவங்கள் செய்யாத, இன்னிலேருந்து நீ புது மனுஷனாக்கணுன்னு தான் சொன்னானே. இன்னும் முருகன் ஜோசப்பானன்னு சொல்ல. இஸ்லாமியர்களுக்கு அது மாதிரி இருக்குது. நான் என் மதத்துலேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பே இல்லாத ஒரு மதம்னா இந்து மதம் தான். அவர்கள் ஈஸியாக மதம் மாறுறவங்க இன்றைக்கி உலகத்தில் டப்புன்னு பார்த்து ஒரு இஸ்லாத்தை பார்த்து ரசித்து, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து ரசித்து மதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயத்த சொல்லுங்கள். சுவிசேஷம்ங்கிறது இட்ஸ் அ குட் மெசேஜ். அதுதான் சொல்லியிருக்கலே. நீங்கள் போய் ஒரு லட்சுமியை மேரியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. இறைவன் அதை செய்யலை. மதம் மாற்றம்னு ஒன்று பண்ணவே இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட். அப்புறம் அந்த மதம்னு ஒன்று உருவாச்சு. கிறிஸ்தவம்னு ஒரு மதத்தை உருவாக்கணுங்கிறது 2000 வருஷம். அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் இப்போ யார்? உங்களுடைய மெயின் ப்ரேயருங்கிறது அந்த பிதாவை தான் இஸ்லாமியர்கள் அல்லாங்கிறாங்க. நம்ம இந்துக்கள் பகவான்கிறோம். ஒரு இறைவன் தான் நமக்கு. இந்த இடத்துல நீங்கள் யோனாவோட நெஞ்சோரத்தை நீங்கள் அதாவது கடலில் போட்டால் செத்து போயிடுவேன்னு அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு நான் வேணும், என்ன அவர் காப்பாற்றி கூட்டு போயிடுவேன், தூக்கி போட்டுறாங்க. எல்லா மக்களையும் ஒரு இடத்துல திரட்டி பேசுகிறான். இந்த மாதிரி நடந்துட்டுருக்கீங்க, நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இதை பண்ணுற இது எல்லாமே இத்தனை பேர் எளியவர்களை கஷ்டப்படுத்துறீங்க, ஏழை மக்களை துன்பப்படுத்துறீங்க, இவ்வளோ தூரம் லஞ்சம் வாங்குறீங்க, இவங்களாம் பண்ணுறீங்க. இதை நீங்கள் திருத்தலைன்னா இந்த நாள் இந்த தேதியில் நாளைக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த நேரத்துக்கு இந்த தேசமே அழிய போகுது. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்சி மேம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிலீவ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா நிறைய இடங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்னா இறைவனோட இருக்கிறது அப்படிங்கிறது அவரோட நெருங்கி இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கி எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. இந்துக்களில் நான் மலைக்கு மாலை போடுவேன், காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவேங்கிறது, இஸ்லாமியர்கள் 5 வேளை தொழுகிறது, இப்போ கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை பண்ணுறது. மொத்தத்தில் இறைவன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒன்று. அதை மதம் ரீதியாக நம்ம எல்லாம் துண்டாடி இருக்கோம். அது ஒரு சப்ஜெக்ட். உண்மையாலுமே நான் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த நாடு இஸ்லாம் நாடாகணும், இல்லை இந்த நாடு அந்த நாடாகணும், இது கிறிஸ்தவ நாடாகணும், இது நமக்கு தேவையில்லை. நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா இயேசு கிறிஸ்து ஒரு கெட்ட மனிதனை ஒரு தண்ணியில் முக்கி எடுத்து இனிமேல் இந்த பாவங்கள் செய்யாத, இன்னிலேருந்து நீ புது மனுஷனாக்கணுன்னு தான் சொன்னானே. இன்னும் முருகன் ஜோசப்பானன்னு சொல்லலை. அதை மக்கள் மாற்றினாங்க. எல்லா மதங்களையும் நான் அந்தந்த மதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது. அப்போ எல்லாருக்கும் அந்த நினைப்பு கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் என் மதத்துலேருந்து கன்வெர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பே இல்லாத ஒரு மதம்னா இந்து மதம் தான். அவர்கள் ஈஸியாக மதம் மாறுறவங்க இன்றைக்கி உலகத்தில் டப்புன்னு பார்த்து ஒரு இஸ்லாத்தை பார்த்து ரசித்து, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து ரசித்து மதம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம 3 பேரும் கும்பிடுறது ஒரு தெய்வத்தை தான். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அப்படிங்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசு 2000 வருஷம்தான். கிறிஸ்தவர்களுடைய ஒரிஜினல் தெய்வம் அப்படிங்கிறது 2000. பழைய ஏற்பாடில் இயேசுன்னு ஒரு கேரக்டரே வரல. அப்போ அவர்கள் யார்? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் யோபும் வழிபட்டது பிதாவானவர் யெகோவான்னு சொல்லுவாங்க. இந்த 2000 வருஷம் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து அதை ரொம்ப குளோபலைஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு மதமே அதுக்கு பின்னால் தான் வந்தது. அப்போ அவர்கள் கிறிஸ்தவர்கள் வழிபட்ட பிதாவானவர் யெகோவா அப்படிங்கிறவரை நம்ம தான் அந்த அல்லாவை தான் நம்ம பிதாவை தான் அவங்க அல்லாங்கிறாங்க. இவர்களைத்தான் இந்து மக்கள் பகவான் பிரம்மன் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களாக கற்பனை பண்ணிவிட்டு வானத்தில் ஒரு பக்கம் அல்லா இருக்கிறார், ஒரு பக்கம் பிதா இருக்கிறார், இந்த பக்கம் ஏசு இருக்கிறார், இந்த பக்கம் பகவான் பிரம்மன் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டா அதே மாதிரி ஒரு அபத்தம் இல்லை. இப்போ நிறைய இடங்களில் நீங்கள் மதம் மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கிறிஸ்டியானிட்டியில் அதிகமாக நம்ம பார்க்கப்படுறோம் இல்லையா? அப்படி நீங்கள் கேள்விப்படும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள், ஆனாலும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் வெளி உலகத்துக்கு தெரியும். அப்படி உள்ளுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அது மதம் மாற்றம் அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரெயின் வாஷ் நடக்குது. அதாவது அதில் பாஸ்டர்ஸும் சொல்லும்போது நம்ம எல்லாரையும் கிறிஸ்டியனாக மாறணும் அப்படி புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்குன்னு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. அந்த வசனம் என்னென்னா, நீங்கள் உலகம் முழுக்க போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எல்லாருக்கும் நல்ல. அப்போ அது மதம் மாற்றம்னு அர்த்தம் இல்லை. அந்த வசனத்தோட அர்த்தம்
எல்லாருக்கும் நல்ல விஷயத்த சொல்லுங்கள். சுவிசேஷம்ங்கிறது இட்ஸ் அ குட் மெசேஜ். அதுதான் சொல்லியிருக்கலே, நீங்கள் போய் ஒரு லட்சுமியை வந்து மேரியாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. இறைவன் அதை செய்யலை. மதம் மாற்றம்னு ஒன்று பண்ணவே இல்லை ஜீசஸ் கிரைஸ்ட். பழைய ஏற்பாட்டிலையும் அதை போடலை. இதை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து உங்களுக்கு மத போதகர்கள் அப்படி பண்ணி மதம் மாற்றம் பண்ணோம், ஒன்று கிறிஸ்டியனாக மாறணும்னா, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் என்னென்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவர்கள் எல்லாமே பைபிளில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இவங்க யாருமே கிறிஸ்டியன் இல்லை. இது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணி, எப்போ கிறிஸ்தவம்னு ஒரு மதமே எப்போ வந்துச்சுன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த பின்னால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவங்க கிறிஸ்தவர்கள். அப்போ அவங்கெல்லாம் யார்? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் என்னென்னு அழைக்கப்பட்டாங்க? எகிப்தியர்கள், இஸ்ரேலர்கள், பாலஸ்தீனியர்கள், ஸோ அரேபியன்ஸ், இந்த மாதிரி அவர்கள் வந்து அழைக்கப்பட்டார்கள். அப்புறம் அந்த மதம்னு ஒன்று உருவாச்சு. கிறிஸ்தவம்னு ஒரு மதத்தை உருவாக்கணுங்கிறது 2000 வருஷம். அப்போ அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் இப்போ யார்? ஒரு இறைவனை வழிபட்டவங்க, அவ்வளோதான். ஓகே, இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பர்சனலாக அப்படிங்கும்போது யாரை கும்பிடுறீங்க? உங்களை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அந்த டைமிங்கில் என்ன விஷயம் இருக்கும்? உங்களோட பூஜை முறையெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு இறைவனை நான் ப்ரே பண்ணக்கூடியது. நான் ஒரு கிறிஸ்தவ மத பெண் தான், கிறிஸ்தவத்தில் வளர்ந்தவா. ஆனால் என்னென்ன, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இன்றைக்கி சாமி யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அப்போ பழைய ஏற்பாடில் வந்து இந்தளவுக்கு நம்மை நேசித்து இஸ்ரேலுக்கு வழி நடத்தி, எகிப்தை வழி நடத்தி, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரிக்க வச்சு, எல்லாருக்கும் வந்து மன்னா கொடுத்து இத்தனை அதிசயங்களையும் செய்த தேவன் யார்? பிதாவானவர். உங்களுடைய மெயின் ப்ரேயருங்கிறது அந்த பிதாவை தான் இஸ்லாமியர்கள் அல்லாங்கிறாங்க. நம்ம இந்துக்கள் வந்து பகவான்கிறோம். ஒரு இறைவன் தான் நமக்கு. அப்போ அந்த ஒரு இறைவன், அவருக்கு அதிகமாக ப்ரேயரில் நீங்கள் டைம் கொடுக்கணும். பிதாவானவர் அப்படி அதான் பகவான் அல்லாஹ். இந்த ஒரு இறைவனுடைய அன்புக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ பைபிளில் பழைய காலத்தில் வந்து எப்படி எப்படி அழித்தாங்க? வெள்ளம், பெருவெள்ளத்து மூலமாக, அக்னி மூலமாக, கல்மழை மூலமாக, அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய கொள்ளை நோய்கள், ஒரு டிசீஸ் வந்து ஒரு நாடே செத்தது நிறையா. இது வந்து பழைய ஏற்பாடில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்தது. அப்படி வந்து ஒரு நாடு வந்து ரொம்ப வந்து நினைவே பட்டணம்னு ரொம்ப பாவத்தினால அழிஞ்சிட்டு வராங்க. அந்த பாவங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் திருடர்களாயும், கொள்ளையர்களாயும், மனசாட்சி இல்லாதவர்களாயும், ஓரின சேர்க்கை உள்ளவர்களாயும், பாவத்திற்கு பயப்படாதவர்களாயும், அந்த மாதிரி வஞ்சிக்கக்கூடியவர்களாயும், இதெல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் எத்தனையோ பேர் மூலமாக சொல்லி அவங்க திருந்துற மாதிரி இல்லை. அப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர், ரொம்ப வல்லமையான பேச்சாளர் அப்படி இருக்கிறவர் தான் ஒருத்தர் யோனா அப்படின்னு பேர், அவர் பேர். அப்போ யோனாக்கு வந்து கடவுள் வந்து அசிரீரியாக பேசுகிறார். யோனா, நீ போய் அந்த பட்டணத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்து, கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு நீங்கள்லாம் இதுலேருந்து எல்லாத்தையும் திருந்தி நீங்கள் ஒரு பாவ நிவாரணம் பண்ணி மன்னிப்பு கேட்டு இன்னையிலேருந்து இதை பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க. இல்லைன்னா இந்த டேட்டு, இந்த நாள், இந்த டயத்தில் கரெக்டாக அந்த ஃபுல் நாட்டை வந்து நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு போய் சொல்லிட்டு வா, அவங்களுக்கு போய் மெசேஜ் கொடுத்துட்டு வா அப்படின்னு. யோனா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த படகுல தான் போகணும், அந்த நாட்டுக்கு போனோன்னா இத்தனை நாள் அப்படின்னு பிரயாணம் பண்ணணும். சரின்னு படகுல ஏறி உட்காரும்போது நினைவேக்கா போகிறதுன்ட்டு இவர் சொல்லி, நான் என்ன கேட்குறது, இறைவன் அசரீரியா அவருடைய நேரடி குரலில் பேசும்போது அதை கேட்காம நீ தமஸ்குன்னு வேற ஒரு படகு, அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற படகுல ஏறி உட்காந்துட்டார். அப்போ வந்து படகு போயிட்டே இருக்குது. நடுக்கடலில் வரும்போது வந்து பயங்கர கொந்தளிப்பு. கடல் வந்து நடுராத்திரி, கடல் கண்ணை விட சூறாவளி காட்டு, கடல் அப்படி இப்படி படகு ஆடுது. எல்லாரும் பயந்துறாங்க. அந்த படகுல இருக்கவங்களும், ஓ நம்ம செத்து போயிட போகிறோம் அப்படின்னு. அப்போ இத்தனை நாள் நம்ம பயணிக்கிறோம், நமக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தது, இன்றைக்கி பர்டிகுலராக வருதுன்னு அந்த படகுல இருக்கவங்கள உட்காந்து யாருனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சீட்டு போடுறாங்க. ஏன்னா அந்த படகுல அத்தனை பேருங்க, எல்லாரோட பேர் எழுதி சீட்டு குலுக்கி சீட்டை போட்டு யாருனால வந்துச்சுன்னா கரெக்டாக யோனா பேர் வருது. யோனா பேர் எடுத்து, யாருடா யோனா இந்த படகுல இன்றைக்கி பேசஞ்சராக வந்திருக்கவன்னு தேடும்போது படகுல வந்து அடித்தட்டில் நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பி, யார் நீ, என்ன பிரச்சனையா, இந்த மாதிரி கடல் கொந்தளிக்குது, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாம் செத்துருவோம், படகு பிடிக்க ஆடுது, எந்திரியா, உனக்கு என்ன பிரச்சனைங்கும்போது, ஓ ரைட்டுன்னு வரும். அவன் பேசிக்காக ஒரு தெனாவட்டான ஆள். அவன் எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறான், ரைட்டு என்னால் தான் வரும், என்னை தூக்கி நீ கடலில் போட்டான்னா அடுத்த செகண்ட் வந்து கொந்தளிப்பு சரியாக போயிடணும். உடனே பண்ணிடலாமா, பண்ணிடுங்க, கடல் கொந்தளிப்பு நல்லா போயிடும். இந்த இடத்துல வந்து நீங்கள் யோனாவோட நெஞ்சோரத்தை நீங்கள் அதாவது கடலில் போட்டால் செத்து போயிடுவேன்னு அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா இறைவனுக்கு நான் வேணும், என்ன அவர் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவேன், தூக்கி போட்டுறாங்க.
கடலை தூக்கி அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் போட்டேன்னா அடுத்த நிமிஷம் அவனை பெரிய திமிங்கில வந்து அவனை அப்படியே முழுங்கி அப்படியே ட்ராவல் பண்ணி நினிவே பட்டணத்து வாசலில் கக்கிடுது. இது கதையோ புராணமோ இல்லை, நடந்த நிகழ்வு. அப்போ நினிவே பட்டணத்தில் போய் கக்கிடுது. எல்லா மக்களையும் ஒரு இடத்துல திரட்டி பேசுகிறான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, நீ இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க, இதை பண்ணுற இது எல்லாமே இத்தனை பேர் எளியவர்களை வந்து கஷ்டப்படுத்துறீங்க, ஏழை மக்களை துன்பப்படுத்துறீங்க, இவ்வளோ தூரம் லஞ்சம் வாங்குறீங்க, இவங்களாம் பண்ணுறீங்க. இதை நீங்கள் திருத்தலைன்னா இந்த நாள் இந்த தேதியில் வந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த நேரத்துக்கு இந்த தேசமே அழிய போகுது, இந்த நேரத்துக்கு கடவுள் சொல்லிடுவார், இந்த நேரத்தில் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு. திருந்தனா காப்பாற்றுவேன்லாம் சொல்லிடுறேன், இந்த நேரத்தில் அழிக்க போகிற அந்த பட்டத்தை இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படிங்கிறாரு. அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்த நேரத்தில் பட்டம் அழிய போகுதுன்னு. சரின்னு மக்கள்லாம் கேட்டுறாங்க. கரெக்டாக அந்த பர்டிகுலர் அழிக்கிற நேரம் வந்துடுது. ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல ஏறி அந்த மரத்து நிழலில் நம்மள காற்று சிலு சிலு நடக்குது. யோனா உட்காந்துட்டு பட்டணம் அழிய போகிறத பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ஹைட்டில் போய் உட்காந்துட்டு பார்க்குறான். ஏன்னா கடவுள் வந்து அக்னி மூலமாக அழிக்க போகிறாரா, வெள்ளம் வச்சு அழிய போகிறாரான்னு சேஃப்டியான இடத்துல உட்காந்துட்டு. அப்போ வந்து வெயில் நல்லா அடிக்குது. அப்போது வெயில் பயங்கரம் அடிச்சு திடீர்னு காற்று வர்றது நின்றுச்சு, பயங்கர இதாகுது. திடீர்னு பார்த்தா அவன் மேலே இருக்க மரம் அப்படி கருகி போயிடுது. அப்போ இவனுக்கு சபிக்க ஆரம்பிச்சு, என்னடா கர்மம் இப்படி வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து இப்படிங்கிற மாதிரி அவன் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடறான். அந்த பர்டிகுலர் டைம் முடியுது, அந்த அழிக்க வேண்டிய டைம் முடியுது, ஒன்றுமே ஆகலை, அழியலை. அப்போ இவன் வந்து உடனே திரும்ப இறைவனுடைய குரல் கேட்குது, என்ன யோனா, என்ன பிரச்சனைங்கும்போது, அழிக்கிற டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறீங்க இன்ன வரைக்கும், நீ ஏன் அதுக்கு இவ்வளோ புலம்புற எரிச்சலாக இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, மேலே இருக்கிற மரம் கறி போனனாலேயான்னு. ஆமாம் அப்படிங்கிறேன். ஆமாம், இப்போ வெயில் வேறு அடிக்குது, என்னால் உட்கார முடியலன்னு. அப்போ வந்து அந்த மரத்தை நீ ஏதாவது நட்டு சீடு போட்டு வளர்த்து இவ்வளோ பெருசாக நீ வளர்த்துட்டியா, ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணாத மரம் கருகி போனால் உனக்கு வலிக்குதில்லை இவ்வளோ தூரம். ஏன்னா இந்த மக்கள் வந்து மெசேஜ் கொடுத்த பின்னால் எல்லாரும் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு முட்டிங்கால் போட்டு ப்ரே பண்ணி திருந்திடுறாங்க. சாமி எங்களை அழிச்சிடாதீங்க, தயவு செய்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் இனிமேல் இதை பண்ணவே மாட்டேன்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து இறைவன் சொல்கிறாரு, ஒரு எஃபர்ட் எடுக்காத மரம் கருங்கினதுக்கு இத்தனை திட்டுறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள்டா அவங்க, அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ அறியாமையில மக்கள், அவங்கள போய் நான் எப்படிடா அழிப்பேன், அவன் திருந்திட்டானே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஒரு அன்பான இறைவன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Astrovit.com இந்தியாவின் நம்பர் 1 ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம்.